அப்ப யாரு பணக்காரங்க? நீங்களும் நானும் தாங்கிறேன். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். ஏன்னா நமக்கு என்ன தெரியுமா, நமக்கு ஒரு இரக்கம் வரும். ஒரு ஏழைகளை கண்டா உதவி செய்ய நமக்கு இருக்காது. நமக்கு எல்லாம் கிழிஞ்சுதான் கிடக்கும். நமக்கு தோத்துறோம். நம்ம சூழ்நிலையே ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஆனா நமக்குள்ள ஒரு இரக்கம் வரும். ஐயோ ஊழியம் இப்படி இருக்கு, ஊழியம் வளரலையே, ஊழியத்துக்கு எதாவது செய்யணுமே, பாஸ்டுக்கு எதாவது செய்யணுமே, சபைக்கு எதாவது செய்யணுமே, ஒரு கிராமத்தில் சுவிசேஷம் அறிவிக்கணுமே, கிராமத்தை எழுப்பணுமே என்கிற ஒரு பாரம் வெளிநாட்டுக்காரனுக்கு வராது. வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்பி வாங்கி தின்றானே அவனுக்கு வராது. புரிஞ்சுதுங்களா? அவன் காசை தின்னுக்கிட்டு கணக்கு காட்டுவதற்கு என்ன செய்வான்? தாகமும் ஆவலும் வாஞ்சையும் விருப்பமும் உங்களையும் என்னையும் மாதிரி ஆட்களுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா அவர்களை பார்க்கலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த உபவாச கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருக்கு கொடுக்கிறதுனாலும் சரி, கர்த்தருடைய காரியங்களானாலும் சரி, ஆராதனைகளானாலும் சரி, ஜெபமானாலும் சரி, முதலிடம் கொடு, முக்கியப்படுத்து. வெள்ளிக்கிழமை கல்யாண வீடு வரும், ஞாயிற்றுக்கிழமை கல்யாண வீடு வரும், சடங்கு வீடு வரும், கருமாந்திரம் வரும், காது குத்து வரும். ஆமேன் சோத்திரம். ஆமேன். அங்கே ஒரு வீட்டில் பார்த்தா அவர் போர்டு வச்சிருக்கு, காதணி விழா. என்னடா, நான் டப்புன்னு படிக்கும்போது மனுஷன் என்ன பாஸ்டர் காதலி விழான்னு போட்டு, பாஸ்டர் அது காதலி விழா இல்லை பாஸ்டர், காது குத்துறது. ஓஹோ, இந்த ஊரில் அப்படி வேற விழா இருக்கா? வேற ஏதாவது விழா இருக்கான்னு கேட்டேன். இடுப்பில் அறிஞானம் கேட்டேன், அதுக்கு எது விழா வச்சிருக்காங்களா? நாமெல்லாம் விசுவாச பிள்ளைகள், தேவ பிள்ளைகள், ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்க்கறது இல்லை. ஏசப்பா ஆலயத்துக்கு வந்திருப்பாரு, ஆராதனையில் வந்திருப்பாரு, அவர் என்ன பார்க்கணும் யோசிக்கிறது இல்லை. நாம என்ன செஞ்சிருவோம்? பாஸ்டர் கிட்ட ஒரு பொய் சொல்றது. பாஸ்டர் என்னம்மா சண்டே? ஒன்றும் இல்லை பாஸ்டர், இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துவிட மாட்டேன். அவர் என்ன செய்வார்? மனுஷன் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு சேர் காலியாக கிடந்தா, ஐயே இந்த பொம்பளை வந்தா இல்லையே. அவர் வர்றதுக்கு முன்னவே இயேசுநாதர் ஆல்ரெடி வாட்சிங், உங்களை பார்க்கிறாரு. அந்த சேர் காலியாக கிடக்கு, இந்த சேர் காலியாக கிடக்கு, அந்த சேர்ல அந்த அக்காவை காணோம், அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நாம பைபிளை தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு இங்கே இருந்துக்கோ, காடை தூக்கி இடுப்பில் சொருவிக்கிட்டு டாட்டா சாபைக்கு டாட்டா, டாட்டா பாஸ்டருக்கு டாட்டா. இப்ப எங்க விசுவாசி? எங்க நிக்கி? காது குத்திய வீட்டுல. ஞாயிற்றுக்கிழமை இங்க ஆராதனை நடக்கு, விசுவாசி காது குத்துற வீட்டுல நிக்கி, கல்யாண வீட்டுல நிக்கி, சடங்கு வீட்டுல நிக்கி. ஆனா அங்க நிக்கிற அந்த அக்கா இருக்காங்களே, யாரு? ரட்சிக்கப்படாதவா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவா. அவ சொல்லுறா, எக்கா நீ கோயிலுக்கு போகாமையா வந்த? சீ வெக்கங்கட்டவள. அவ கேட்கிறா, அவிசுவாசி கேட்கிறா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவ கேட்கிறா, நீ கோயிலுக்கு போயிட்டு வருவேன்ல நான் நினைச்சேன், நீ ஏன் நேரமே அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ வருவேன்னு அவ கணக்கில் வைக்கல. உன்ன நீ தான் பிரியாணி வச்சிருக்காங்க, மட்டன் பிரியாணி வச்சிருக்காங்க, அது வேற சின்ன உடனே அங்கே இருக்க விடுமா? என்ன சர்ச்சுக்கு வரல, ஆண்டவர் சும்மா இருக்க விடுவாரா? உடனே வயிற்றுக்குள்ள ஒரு கொடைச்சலை கொடுத்து கட்டப்பட்டான்னு உடனே திங்கக்கிழமை பாஸ்டர் தேடி, பாஸ்டர் நேரத்துலேருந்து வயிற்றுக்கு சரியில்லை பாஸ்டர். அவர் இதை இன்ஜினியர் மாதிரியும் ஒரு அறிவு சொல்லலாமா? தேவ பிள்ளையே, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீ கொடுத்தா உனக்கு வர வேண்டிய நன்மையும் ஆசீர்வாதமும் உன்னை தேடி வரும். சர்ச்சை கட் பண்ணாதீங்க, 2 கையெடுத்து கும்பிடுறேன். ஆராதனையே கட் பண்ணாதீங்க. கல்யாணத்தை எப்படி பாஸ்டர் மிஸ் பண்ணுறது? கல்யாணம் இன்னைக்கு இல்லாட்ட நாளைக்கு பார்த்துக்கிடலாம். கல்யாணம் கேட்டால் அவங்க தானே கேட்டா, உனக்கு என்னன்னு கேட்க. ஆமாம் தானே பாஸ்டர்? ஆமாம், உனக்கு தின்னணும், மொய் வைக்கணும், அதானே போய் கூட்டம் முடிஞ்சு ஆண்டவரை பார்த்துக்கிட்டு போயா. ஆலயத்தை மிஸ் பண்ணாத. உன்னை இத்தனை வருஷம் பாதுகாத்துருக்கிறார் இல்லையா? நீங்கள் யோசித்து பாருங்க, உங்கள் கூட பயணம் பண்ண எத்தனை பேர்? என் கூட 290 பேர் படித்தாங்க வேதாகம கல்லூரியில். பாஸ்டர் நாங்கள்லாம் பாஸ்டர் எனக்கு பருவம் படிச்சிங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேட்சில் எப்படின்னு தெரியல. அவங்களுக்கு எங்கள் இதில் அந்த பெரிய தோட்டத்தில் படித்ததுனால இப்போ நாங்கள் கிராஜுவேஷன் ஆகும்போது வெறும் 80 பேரோ 90 பேர் தான்.
அதுலேயும் தேவ ஊழியர்கள் சிலர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். கேட்டால் அட்டாக்கு, 34 வயசில் அட்டாக்கு, 25 வயசில் அட்டாக்கு, விபத்தில் மரித்தார்கள். அப்போ நாங்கள் சாகலையே, காரணம் என்ன? நாங்கள் ஆமென் அவ்வளோ பெரிய பரிசுத்தவான் ஒன்றும் அல்ல, ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்குறோம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்குறோம். தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் நீ கொடுப்பா என்றால் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் குடும்பம் தலைத்து நிற்கும், உன் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள், உன் எதிர்காலம் நன்றாயிருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ உங்களை அழிக்க நினைக்கிற சத்துரு அவன் அழிக்கப்படுவானே தவிர நீங்கள் வளர்ந்து கொண்டிருப்பீர்கள். மோசே வளர்ந்தான், மோசே பெரியவனானான். ஆமீன். இப்போ எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனத்தை வெளியே கொண்டு வரும்படி கர்த்தர் அழைக்கிறார். அப்போ மோசே அழிஞ்சிருந்தா சோலி முடிஞ்சு. ஆமே, நம்மளை கொண்டு அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை செஞ்சு முடிச்சுதான் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அதல்ல, ஐயோ செத்த வீட்டில் பாடுற பாட்டு பாடுறாங்களே, சந்தோஷமான பாட்டு, மகிழ்ச்சியான பாட்டு. கணவன் பிரச்சனை இல்லை, மனைவி பிரச்சனை இல்லை, பிள்ளைகள் பிரச்சனை இல்லை, கடன்கார பிரச்சனை இல்லை, அவர் பிரச்சனை இல்லை, இவர் பிரச்சனை இல்லை, அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அங்கு தானே. ஹலோ ஹலோ சொல்லுங்க, அல்லேலூயா. அப்பா வீடு நம்மை சந்தோஷப்படுத்தும், அப்பா வீடு நம்மளை வாழ வைக்கும், அப்பா வீடு நம்மை உற்சாகப்படுத்தும், அப்பா கூட இருந்த ஆசீர்வாதம். இளைய மகனை பார்த்தீங்களா, அப்பாவுடைய கண்ட்ரோல் மீறி போயிட்டான். மீசை வந்தா சூசையால சும்மா இருக்க முடியாது. ஒரு அறிவை சொல்லுங்க, மீசை வர்றது வரைக்கும் அம்மாவுடைய முந்தானியே சுத்திட்டு வர்றது. அம்மா கொஞ்சம் மீசை வந்துடக்கூடாது, புடச்சிடக்கூடாது, 2 முடி வந்துடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. என்னது ஃப்ரெண்ட்ஸ்? அப்பா நான் இனி உங்க கூட எல்லாம் இருக்க மாட்டேன், எனக்கு வர வேண்டிய சொத்தை நான் பிச்சை எடுக்கிறதற்காக, சொல்லலாமா, நான் நடு ரோட்டில் விழுவதற்காக முதல்லயே நீங்க கொடுத்துட்டீங்கன்னா தின்னு சோழியை முடிச்சுக்கிட்டு பன்னிக்க கூட புரண்டுக்கிட்டு நாத்தம் பிடிச்சவனா உன் அதற்காய் கர்த்தர் அழைக்கல, அதற்காய் கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளல. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த உன்னையும் என்னையும் அவர் தெரிந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அப்பா வீட்டில் பிள்ளை இருக்கணும்னு அவர் தெரிந்து கொண்டார். தேவ ஆலயம் அப்பா வீடு, தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவன் உலாவுகிற இடம். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அப்பா வீட்டை சந்தோஷமா எண்ணுங்க, அப்பா வீட்டை கனப்படுத்துங்க. அடுத்த முறை ஆண்டவர் சித்தமான நான் வரும்போது இந்த இடத்துல இந்த மாற்றம் வந்திருக்கணும். ஆமென் சொல்லலாமா? யார் பாஸ்டர் மாற்றுவா? பக்கத்து வீட்டு ரோசி அக்காவா? நீதாம்மா. அதனால தான் உன்னை அழிவிலிருந்து பாதுகாத்து திருச்சபைக்கு உள்ள வச்சிருக்காரு, தோட்டத்துக்கு உள்ள வச்சிருக்கிறாரு. தோட்டத்தில் காஞ்சு நிற்கப்படாது, கனி கொடுக்கணும். தோட்டத்தில் கரிஞ்சு போய் நிற்கப்படாது, கனி கொடுக்கணும். உன் கனி அநேகர் பட்சிக்கிற கனியா இருக்கணும். ஒரு முறை ஆண்டவர் தோட்டத்துக்கு போறாரு, ஒரு மரத்தை பார்க்கிறாரு, கனியை பார்க்கிறாரு, அம்புட்டும் இலையா இருக்கு. அவருக்கு கோவம் வந்துருச்சு. தோட்டக்காரன் சொல்ல, ஐயா ராஜா இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும் ஐயா, இவ்வளவு தூரம் நட்டு வளர்த்து இப்படி வந்து சில ஆட்களை பாருங்க எரும மாடு மாதிரி இருப்பான், ஒரு பிரயோஜனம் இருக்காது. திங்க தூங்க தூங்க, இந்த 2 குறிக்கோளும் அவனுக்கு இருக்கும். கடைசியில் நடக்கும், இப்படி இப்படியே வருவான். சோமா இருக்கலாம், சோமா அடுத்த ஸ்டெப்பு கீழே தானோ. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். நீ எதுக்கு சொல்றேன் தெரியுமா? நாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டவருங்க, நமக்குள்ள ஒரு வித்தியாசம் தெரியணும். நீங்க ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லி இந்த இடத்துல கூட்டு வந்தா இதை இடிச்சுக்கிட்டு பின்னாடி போயிருக்கலாமே. நான் போறதே பெருசு, நான் போறதே ஒரு சொல்லுங்களேன். நீ போறதே பெருசுன்னா பரலோகம் போறதும் ஒரு. சொல்லலாமா? என்னால முடிஞ்சதை நான் செய்வேன்,
என்னால முடிஞ்ச ஊழியத்தை நான் செய்வேன், என்னால ஒரு சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன். என் தங்கச்சியை நான் பெருமையா சொல்றேன். அவ இருந்தாலும் சரி, இல்லாம இருந்தாலும் நான் சொல்லுவேன். அவ எங்கெங்க இருக்கிறாளோ அங்க ஒரு டீமை சேர்த்துருவான். அல்ல சொல்லலாமா? அவ சிரிச்சு முட்டாய் கொடுத்து, கேக்க கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்து, அவன் எதெல்லாம் இருக்கு கொடுத்து, அவன் வீட்டுக்குள்ள போயாச்சுன்னா ஒரே சந்தோஷம், ஒரு கலகலப்பு. ஏன்? அது எல்லாராலும் செய்ய முடியாது. அந்த அழைப்பு இருந்தால் தான் செய்ய முடியும். நான் செய்ய முடியாதது. அவன் என் தங்கச்சி அதை செய்வா. அப்போ இந்த பூமியில அதுக்குரிய பிரதிபலன் கிடைக்காது. ஆனா பரலோகம் அதற்குரிய காரியத்தை டிக் போட்டுக்கிட்டே இருக்கும். ரைட்டு 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 ரைட்டு, பரவாயில்ல, சும்மா இருக்கல, பிரச்சனையிலையும் கஷ்டத்திலையும் ஆமாம் அவ காரியத்தை பெருசாக எடுக்காம, அவ குடும்பத்தை பெருசாக எடுக்காம, சரி பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு சண்டே கிளாஸ், ஒரு பாட்டு, ஒரு வசனம் சொல்றாளே. நாம ஞாயிற்றுக்கிழமை நீங்க எப்படி கொண்டு வருவீங்கன்னு தெரியல, இப்படி வருவீங்களா? நெஞ்சில வச்சுட்டு வரணும். இப்படி நெஞ்சில வச்சுட்டு வரவன் தான் பெந்தேகோஸ்து விசுவாசி. பைக்குள்ள மறைச்சு வச்சுட்டு வரக்கூடாது. அது அஞ்சம் படைத்தவன், பயத்துக்குரியவன், பயப்படுகிறவன். எனக்கெல்லாம் கிடைச்சா பைபிளை தலையில கூட தூக்கிச்சு வைப்பேன். என் மொண்டாட்டி இதை சத்தம் போட்டேன், பைபிளை வைனா சின்ன பைபிளை தூக்கி வச்சிருக்கேன், கண்ணு தெரிய மாட்டேங்க. ஒரு அழிவு சொல்லலாமா? எல்லாம் எடுத்துட்டு வந்தா முக்கியமான பைபிளை வச்சுட்டு வந்துட்டேன். அங்கதான் எல்லாமே பக்குவப்படுத்தி வச்சிருக்கேன். ஆனா வார்த்தை இருக்கு, டபலையும் வைக்காம விட்டுச்சா. ஒரு அழிவு சொல்லலாமா? தப்பி தவறி ஆண்டவர் கிருபையா இவ்வளவு பாதுகாத்திருக்காரு. ஒரு அல்லையில சொல்லுங்களேன். அப்போ நான் எதுக்கு சொல்றேன்? இந்த வேதம் தான் நம்மளை வாழ வச்சிருக்கு. உன் முகம் கிடையாது, உன் புருஷனும் கிடையாதுங்க, உன் சொந்தக்காரனும் கிடையாது. எல்லாரும் உனக்கு தீமை தான் செய்தாங்க. என்ன பேச மாட்டேங்கிறிய? உங்க உறவுகள் உங்களுக்கு நன்மை செய்யல. அப்ப நன்மை செஞ்ச என் அப்பாவை ஆராதிக்க நீங்க வெக்கப்படலாமா? 2 மணிக்கு முடிச்சிடும், பயப்படாதீங்க. ஒரு அல்லையில சொல்லுங்களேன். வார்த்தை வருது, முடிக்க முடியலையே. ஒரு அழில சொல்லலாமா? சூசுக்கு சதை வேணுமா இருக்கும்? ஒரு அழில சொல்லுங்களேன். தேவ பிள்ளையே, நீங்க இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஒரு ஆளை கூட்டிட்டு வருவேன். அல்லையில எனக்கு வேண்டாம், நீங்க வச்சுக்கோங்க. தீர்மானம் எடுக்கிறேன், கூட்டிட்டு வருவேங்கிறவன் கையை வைத்துங்க பார்ப்போம். 1 கையை தூக்குங்க. நல்ல 1 2 3 4 5 6 2 4 5 நீங்க தூக்குனீங்களா? 6 7 8 9. ஐயா 9 × 9 18 வந்தா பரவச நிலைக்கு வந்துடலாமா ஐயா? அப்போ இப்ப தீர்மானம் எடுக்கிற நீங்க எனக்காக எடுக்கல, அப்பா சமூகத்தில் நீங்க எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க ஒரு ஆளை இங்க கூட்டிட்டு வரும்போது உங்க வீட்டுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்குது. அந்த வர்ற ஆளுக்கும் ஒரு அற்புதம் நடக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? அது சொல்ல உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? இனி அடுத்த ட்ரிப் வரும்போது இந்த புல்பிட் இருக்கப்படாது, இடம் மாற்றப்படணும், இடம் ஜனத்தால் நிரப்பப்படணும். அப்போ ஆடு குட்டி போடுமா, மேப்பம் குட்டி போடுவானா? சொல்லுங்க. உங்க ஊர்ல ஆடு மாடு எருமெல்லாம் கிடக்கு இல்லையா? எது குட்டி போடும்? அப்ப பாஸ்டர் குட்டி போடுவாரா, விசுவாசி குட்டி போடணுமா? பேசுங்கக்கா. ஒரு அல்ல சொல்லுங்களேன். அப்ப ஏன் குட்டி போடாம மந்தமா இருக்கிறீங்க? சிக்கல் விக்கல் இருக்கா? பாஸ்டர் போடலாம், ஆனா விசுவாசி போடிய குட்டி தான் 3 நாள் போடும். ஒரு அல்ல சொல்லலாமா? அக்கா அந்த கடைக்கு போனி அக்கா, அந்த போத்தீஸ்ல போனா ஐயோ என்ன மாடலா இருக்கு அப்படின்னு நீ பேசும்போதே அந்த அக்கா சொல்லும், எனக்கு அவன் நெஞ்சு பக்கம் ஒரு வலியா இருக்கு. உனக்கு வலியா இருக்கு? ஐயோ ஐயோ நீ பயப்படாத. உடனே நீ என்ன சொல்லணும்? இந்த இந்த மதுரையில் வேலம்மாள் ஆஸ்பத்திரி அங்க போ, அங்க போனா உனக்கு அப்படி சொல்லக்கூடாது. சர்ச்சுக்கு வா, எங்க கோயிலுக்கு வா. எங்க சர்ச்சு பாஸ்டர் ஒருத்தர் கருப்பா இருப்பாரு, அழகா இருக்க மாட்டாரு, கருப்பா இருப்பாரு. ஆனா அவருக்கு கிட்ட பேர் செபம் செஞ்சு பாரு. நான் ஒரு நாள் சாவ கிடந்தேன். நான் ஒரு நாள் அப்போ எங்க சொந்தமெல்லாம் என்ன கைவிட்டு, என் உறவு எல்லாம் கைவிட்டு என்ன கைப்பிடிச்சாரே என் புருஷன், அவனும் வேற கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான். அப்பந்தான் பக்கத்து வீட்டு ரோஸ்மேரி அக்கா சொன்னாங்க, இந்த தெருவில் ஒருத்தர் இருக்கிறாரு, அங்க போனா உன் உயிருக்கு ஒரு ஆபத்து இருக்குல்ல, ஒருவேளை அவன் அங்க போனா அந்த கடவுள் அவங்க கும்பிடுற தெய்வம் விடுதலை கொடுப்பாருன்னு சொன்னாங்க. அந்த பேச்சை கேட்டு நான் வந்தேன்.
வந்தேனா இருந்தேனா? அந்த பாஸ்டர் எனக்கு வேண்டி ஜெபம் பண்ணாரா? 3 நாள் தான். முத்தி நின்ன வியாதி பித்தலா போயிருச்சு. நான் எழும்பி நடக்க ஆரம்பிச்சேன். அந்த கோயிலுக்கு நீ வந்தேனா நிச்சயமா நீ என்ன செய்வ? இதுதான் சுவிசேஷம். இதுதான் குட்டி போடுது. அங்க போய் குட்டியை மாத்தி போட்டக்கூடாது. மிஷன் ஆஸ்பத்திரிக்கு போங்க. அவங்க போன உடனே உங்களை ஸ்கேன் பண்ணுவாங்க. உள்ள இருக்கிறத அப்படியே கரண்டி போட்டு குடஞ்சு செஞ்சிருவாங்க, எடுத்துருவாங்க. 3 மாசத்துல மேல என்ன செஞ்சிடலாம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நீங்க சுவிசேஷம் அப்படித்தான் சொல்லணும். அப்படி சொல்லி ஆத்துமாக்களை உள்ள கொண்டு வந்து பாருங்க. சபை ஜனத்தால் நிரப்பப்படும். பரலோகம் சந்தோஷப்படும். பரலோகத்தில் ஒரு கிரீடம் உங்களுக்கு ஜாஸ்தியா கிடைக்கும். ஹலோ, செய்வீங்களா? தீர்மானம் எடுத்த பிள்ளைங்கெல்லாம் கையை வர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபை கட்டப்படும். அழிக்க நினைத்த பார்வோன் செத்தான். அழிக்க நினைத்த பார்வோன் அழிந்தான். அழிக்க நினைத்த பார்வோன் இனி காண்பதில்லை. ஏன்னா அழிக்க பிறந்தவர்கள் இடத்தில் வளர்ந்த மோசே, அழிக்க நினைத்தவன் நடுவில் வளர்ந்த மோசே. அல்லேலூயா. ரூட்டை எப்படி கொண்டு போய் ரூட்டு போடுறாரு பார்த்தீங்களா? ஆமாம், செய்வீங்களா? ஏன் பாஸ்டர் ஒரு ஆளா 2 பேரை கூட்டிட்டு வரேன் பாஸ்டர், இந்த விஷயம் தெரியாமல் போயிட்ட பாஸ்டர் அப்படின்ன மாதிரி இருக்கீங்க நீங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசியாக ஆமென், நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலையை பார்க்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், எனக்கு சாப்பாடு கிடைக்குமா முடிப்பாரா என்கிற நிலையில் இருக்கிறது. அப்படி யாரும் இருக்கீங்களா? முடிக்க தான் போகிறேன்னு சொன்னாலும் சொல்லாட்டியும் அல்லேலூயா. நானும் மனுஷன் தானே, எத்தனை நாள் பேசிக்கிட்டு இருக்கேன், தொண்டைக்கு கொஞ்சம் எதிர் கொடுக்கண்டாமா? ஆனாலும் வார்த்தை உங்களுக்குள்ள வரணுமே. 3வது வாசியங்கள் பார்க்கலாம். ஆமென். 14வது அதிகாரம் 10வது வசனம். 14வது அதிகாரம் முடிக்க போறேன். சந்தோஷமா வாசிங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்திய தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். ஐயோ! அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பகுதியில் இந்த எகிப்தியன் இஸ்ரவேல் ஜனத்தை ஒடுக்குகிறவனாய் அவன் செயல்படுகிறான். மறுபகுதியில் இந்த எகிப்தியன் எப்படி செயல்படுறான்? அழிக்கிறவனா செயல்படுறான். கடைசி அவனால ஒடுக்கவும் முடியல, அழிக்கவும் முடியல. இப்போ இஸ்ரவேல் ஜனத்தை என்ன செய்யறான்? துரத்துறான். உங்களை துரத்துகிற சில ஆவிகள் அழிக்கப்பட போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை துரத்துகிற, உங்களை ஓட வைக்கிற, உங்களை பயமுறுத்துகிற, உங்களை இல்லாமல் நாக்குவேன் என்று சொல்லுகிற சில ஆவிகள் இந்த பகல் வேளையில் கர்த்தர் துரத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்க திரும்பி பார்க்குறாங்க, அங்க டீமா வாராக. ஹலோ, நம்மளை துரத்துற ஒரு கூட்டம் இருக்கு, ஆனா நாம் ஜெயிக்கிற கூட்டம். பயந்து ஓடுகிற கூட்டம் அல்ல, பதுங்குகிற கூட்டம் அல்ல, ஆமா நடுங்குகிற கூட்டம் அல்ல, நெஞ்சை நிமித்து நிற்கிற கூட்டம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, திரும்பி பார்க்கிறாங்க. ஐயோ, முன்ன பார்த்தா என்னது? கடலு, கடலு. அடாடாடாடா. அவங்க சொல்றாங்க, அடா மோசே, ஊசு நீ பேசாம நாங்க எகிப்தில் இருந்திருப்போம். கர்த்தர் அழைக்கிறாராம், கர்த்தர் கொண்டு போறாராம், விடுவிக்கிறாராம், பாலும் தேனும் ஓடுகிற. அடாடா போங்கடா அப்படின்ன மாதிரி நம்ம பேசுவோம் இல்லையா? உடனே நடக்காட்டா ஏசு சுவாமியா, ஏசு சுவாமி நடந்தா நல்லவர், வல்லவர், போதுமானவர். ஆமே, எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கணும். அது நடக்கணும், இது நடக்கணும், இது நடக்கணும், இது நடக்கணும், அது நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று ஃபெயிலியர் ஆயிடக்கூடாது. தோல்வி வருகிறது நல்லது. தோற்றவர்கள் வாழ்க்கையில் சரித்திரம் படைத்ததாய் வேதம் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தாவீது ஒரு கட்டத்தில் தோத்து போனான். ஆனா
அவன் மூலமாய் கர்த்தர் ஜெயத்தை கொண்டு வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தாவீதோடு தோள் கொடுக்க வேண்டிய ஜனம் தாவீதுக்கு விரோதமா எழும்புறாங்க, கல்லெறிய நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஊழியனுக்கு விரோதமா கல்லெறிகிற விசுவாசிகள். அவரை பாரு, டைமை கூட்டிக்கிட்டு போறாரு. இது வந்தது 12 மணிக்கு, இவன் வந்தது பெருசா தெரியல. நீ 9 மணிக்கே வந்திருந்தா பாஸ்டரை பாருன்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 3:15 வந்தேன்னா 1:15 கூட்ட முடியும். 10:30 வந்தா 1:30 முடியும். சாரி 11 மணிக்கு 11:15 வந்தா 2 மணி வரைக்கும் ஆராதனை கொண்டு போயிருக்கேன். நான் உனக்காக நான் ஊழியத்துக்கு வரல, நீ போடுற காசுக்காக ஊழியத்துக்கு வரல, என்ன அழைச்ச அப்பனுக்காக நான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன். நீ சொல்றதை கேட்கறதுக்காக என்ன ஊழியக்காரனா அபிஷேகம் பண்ணல. சவுல் மனுஷனுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தாவீது ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மனுஷன் சொல்றது மாதிரி கேட்க, விசுவாசி சொல்றது மாதிரி கேட்க. பாஸ்டர் சில ஆட்களை பார்த்தீங்களா, சபை அப்படி பண்ணிடுவேன் பாஸ்டர், இப்படி பண்ணிடுவோம், அப்படி வச்சிருங்க பாஸ்டர், அப்புறம் சொல்லிட்டு 3வது வாரம் அவ காண மாட்டான். பாஸ்டர் ஐயோ ரொம்ப சின்ன இடத்துல இருக்கு. இல்லை பாஸ்டர் நான் சிங்கப்பூருக்கு போனவன பாஸ்டர் முதல் மாத சம்பளம் அப்படியே சபைக்கு கொடுப்பேன், நீங்கள் இடத்த வாங்கணும் பாஸ்டர். ஐயோ அது வரைக்கும் சும்மா இருப்பார், மனசில் அமைதியாக நிம்மதியாக இருப்பார். ஆண்டவர் தந்து பரவாயில்ல இவனுக்கு சிங்கப்பூர் விசா வந்துடும். அடாடாடா வெளிப்பாடு நல்லா இருக்க, ஆமேன்னு சொல்லலாமா? சிங்கப்பூர் போனதுதான், அங்கிருந்து போன பாஸ்டர் நல்ல கம்பெனி பாஸ்டர், ஐயோ காரில் கூட்டிட்டு போறாங்க, காரில் கொண்டு விடுறாங்க. பாஸ்டர் நினைப்பாரு, மவன நல்ல கம்பெனி, ஆண்டவரே சோத்திர சோத்திரம் ஜோமனதுக்காக நன்றி அப்பா. பாஸ்டர் எது பண்ணுவார், மாச கடைசியாக எண்ணுவார் 36 37, ஓ இல்லையோ 26 27. நம்ம அப்படி எண்ணுறது இல்லை. அவர் எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம், உங்கள் பாஸ்டரே பார்க்காதீங்க, உங்களை சிங்கப்பூருக்கு கொண்டு போன ஆசீர்வாதம் தானே, அப்புறம் என்ன ஒரு சைஸாக பார்க்குறிய? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 1ஆம் தேதி ஆகும், 2ஆம் தேதி ஆகும், 3, இவர் நம்பிட்டு இருப்பார். சம்பளம் வாங்கியிருப்பான், அக்கௌண்ட்டில் போடுவான், கூப்பிடுவான். வசனம் சொல்லுது, நீ தேடியும் அவனை காணாதிருப்பாய். அல்லேலூயா சொல்லலாமா? அவன் எங்க இருக்கான்னு தெரியாது. நீங்க நம்பர் அடிச்சா நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு இலக்கையில் வெளியே உள்ளார். ஆனா அவன் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறும். எப்படி நிறைவேறும்? யாரை கொண்டாக கர்த்தர் செய்வார். என் சபையில எனக்கு கூட இருந்த அசிஸ்டன்ட் ஒருத்தன் வெளியே போயிட்டான். எப்படி சபை நடக்குது பார்ப்போம், இவர் எப்படி சபையை விட்டுட்டு போறாரு பார்ப்போம். இவர் அடிக்கடி வெளியே போறாரு, தோத்துறோம். நாங்க எல்லாம் வெளியே போனா என் பின்னாடி டீமே வரும். அவன் என்னைக்கு போனானோ கர்த்தர் சபையை கட்ட ஆரம்பித்தார். 18.5 லட்சம் ரூபாய்க்கு சபையை கட்டி முடிக்க உதவி செய்தார். அவன் நினைச்சிட்டு போன காரியம் மாதிரி நடக்கல. அவன் கூட போவாங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் போயிட்டாங்க. அவன் நினைச்சவங்க போகல. அவனுடைய சொந்தம், அவனுடைய சித்தி நம்ம சபையில் இருக்காங்க. அப்போ நான் கேட்டேன், அவங்க எல்லாம் போயிருக்காங்க, நீங்கள் போகலையே? நாங்கள்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றவங்க. அப்படின்னா சபை விட்டு ஒருத்தன் வெளியே போறானா, சோத்துல உப்பு இல்லாமல் சாப்பிட்றவன், நன்றி கெட்டவன், ஆண்டவருக்கு துரோகம் பண்ணவன், ஆண்டவரை ஏமாத்துறவன், அவன் வாழ்க்கையில் உருப்பட்டதா சரித்திரம் இல்லை. சொல்ல மாட்டீங்களா? யோ ஊழியம் ஆரம்பிச்சு ஊழியத்தை கொடுத்து கையில் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஊழியக்காரனை சந்தோஷப்படுத்த வேண்டிய நீ ஊழியனுக்கு விரோதமாக எழும்பி ஊழியத்தை அவதூறா பாசி வெளியே போகும்போது கர்த்தர் எப்படி ஊழியத்தை ஆசீர்வதிப்பாரு? ஐயா நான் போறேன், நான் தனியாக செய்கிறேன், என்னை அழைக்கிறாரு சொல்லிட்டு போயா, அது ஆசீர்வாதம். நான் போன ஒரு டீமே போன, நீ போனதாண்டா எனக்கு ஆசீர்வாதம். நீ இருந்தா நான் இன்னைக்கு இந்த சபையை கட்டியிருக்க மாட்டேன். சிங்கு சங்கு சாங்கு இங்கு பிங்கு விளையாட்டு தான் பழகிட்டோம். சில ஆட்கள் வெளியே போனால் தான் சபை வளரும், சில ஆட்கள் உள்ளே இருந்தால் களைத்தான் வளரும். செடி வளராது, களையை பிடுங்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? நீங்கள் செடியாக இருக்க விரும்புகிறீங்களா, களையாக இருக்க விரும்புகிறீங்களா? இப்போ இந்த மோசையை கொண்டு எவ்வளவு அற்புத ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. காடை கேட்டாங்க, தூதர்கள் உண்ணும் பாட்டு பாடுறோம் இல்லையா? என்ன பாட்டு? தூதர்கள் உண்ணும் வெறும் பாட்டாக இருக்கப்படாதுங்க, அதை டேஸ்ட் பண்ணி பாடணும், அதை ருசிச்சு பாடணும். அல்லேலூயா சொல்லலாமா? அந்த காடை நம்ம எவ்வளோ அழகாக இருந்திருக்கோன்னே, நமக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கலையே.
நம்ம ஒரு மாவையே ஒரு வருஷமாச்சு ஓட்டுற ஆட்கள். திங்கக்கிழமை தோசை, செவ்வாய்க்கிழமை இட்லி, புதன்கிழமை ஆப்பா, சரி, வேலைக்கிழமை பணியாரம்மா, பணியாரம் இது புதுசாக இருக்க. ஓ புளிச்சா பணியாரம். அப்போ திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி கோதம்பு தோசை. ஊத்தாப்பம்னு ஒன்று சொல்லுவாங்களே, அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம், ஒரு அழில சொல்லுங்களேன். வெள்ளிக்கிழமை ஆன உடனேயே வீட்டில் விருந்து வந்த உடனே சொல்லணும், மருந்தும் விருந்தும் 3 நாள். இன்னைக்கு நாங்கள் பயிறு கஞ்சி தான் போடுவோம். எங்கள் சர்ச்சில் கூட்டம் இருக்கு வரையிலான்னு அவள் உடனே பைய கட்டிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவான். என்ன பேச மாட்டேங்கிறியா? நீங்கள் வெள்ளிக்கிழமை ஆன உடனே சிக்கன் எடுக்க போயிடுறது, சர்ச்சை மறந்துடுறது. இங்கே பாஸ்டர் ஒத்துக்கு இருப்பார், விசுவாசியே நீ பதறா. நாங்கள் மாற்றி பாடணும், பாஸ்டரே நீர் பதறாதே, பாஸ்டரே நீ கலங்காதே, உன் விசுவாசி சாகல்ல உயிரோட தானே இருக்கிறா. சொல்லாம கர்த்தரை ஏமாற்றி, ஆலயத்தை ஏமாற்றி, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவ சமூகத்தை அசட்டை பண்ணுகிறாய். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. அங்கே பிரேத குழி இல்லை என்றா எங்களை கொண்டு வந்தீர். சொல்லலாமா? அங்க பிரேத குழியை தோண்டி 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 தோண்டித்தானே உன்னை வைக்கணும். இங்க 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 செங்கடல்ல ஒரே அடியா போயிடலாமே. செத்தா மோசம் சேர்ந்து தானே சாவான். நம்பிக்கை இல்லையே. ஒரு அழில சொல்லப்படாதா? படைத்தலைவன், அழைத்து கொண்டு போகிறவன், லீடர், தலைவன் முன்ன நிற்கிறான். செத்தா அவனும் சேர்ந்து தானே சாவான். அவன் முன்னாடி நின்று பயப்படாதீங்க ஐயா, நாங்க பார்த்துக்கிடலாம், நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மளை சும்மா விட மாட்டாரு. இதுவரை கொண்டு வந்திருக்கிறாரு, 24 வரை கொண்டு வந்திருக்கிறாரு, 25க்குள்ள என்றாயிட்டோம். போன் அடிக்குது, ஆனாலும் பரவாயில்ல, நாங்க வார்த்தை தான் கேட்போம். ஒரு அல்ல சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்களேன். நாங்க ஆராதிக்கிற தெய்வம் எங்களை சாகடிக்க மாட்டாரு. படம் வந்தா என்ன, பலம் வந்தா என்ன, எதிரி வந்தா என்ன, பிரச்சனை வந்தா என்ன, போராட்டம் வந்தால் எனக்கு என்ன? அல்லையா சொல்லுங்களேன். அங்கிருந்து பார்த்தா ஐயோ ஆய் போனவனும் இருப்பான்னு நினைக்கிறேன், யூரின் போனவனும் இருப்பான். ஏன்னா முடிஞ்சிருச்சு இல்லையா, போக முடியாது. அங்கே போனா சோழி முடிஞ்சு, அதுக்குள்ள இவன் வந்துட்டானா வெட்டி வீழ்த்திடுவான். இவைகளின் நடுவிலே என் ஆண்டவர் அந்த செங்கடலை வெட்டாந்தரையாய் மாற்றினார். எது முடியாது, எது நடக்காது, எது இயலாது என்று நீ எண்ணுகிறாயோ, உன்னை துரத்துறவர் நடுவிலே அற்புதத்தை செய்து உன்னை வாழ வைக்கிறவருடைய ஆண்டவர். அப்படியானால் உன்னை துரத்துகிற ஒரு கூட்டம் உண்டு. இந்த 2025 உன்னை துரத்துகிற கூட்டத்தின் நடுவிலே நீ அற்புதங்களை பார்க்கும்படி கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். ஒரு அறிவிலை சொல்லுங்களேன். அது எந்த ரூட்லையும் வரலாம். புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், சொந்தமா இருக்கலாம், உறவா இருக்கலாம், நட்புகளா இருக்கலாம். சோத்திரம், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு விரோதமாய் துரத்துகிற ஒரு கூட்டம் வரலாம். அவைகளின் நடுவிலே ஜெயம் உங்களை தேடி வரப்போகிறது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? நீங்க சேர்ந்து தோள் கொடுக்கணும், ஊழியரோட சேர்ந்து நிற்கணும். ஜெபம் வச்சிருந்தா ஜெபம் வரணும். ஜெபம் அவருக்கா வச்சிருக்காரு, உபாச கூட அவருக்கு வச்சிருக்காரு. அப்புறம் யாருக்கு வச்சிருக்கு? விசுவாசி யாரு? எங்கேயோ வெளியூர்ல உள்ளவங்க மாதிரி பேசுறிய? அதான் கேட்டேன். எனக்கு வச்சிருக்காரு ஐயா, நமக்கு வச்சிருக்கிறாரு, நம்ம குடும்பத்துக்கு வச்சிருக்கிறாரு. நம்ம குடும்பம் அழிந்து போகாதபடி திறப்பில் நிற்பதற்காக கர்த்தர் இந்த ஆலயத்தை இந்த பகுதியில், இந்த கிராமத்தில், ஆமென் சொல்லலாமா? ஒரு காலத்தில் அவர் எப்படி இந்த ஊர்ல ரவுடியா மோசமா வாழ்ந்தாரோ, அவரை கர்த்தர் தெரிந்தெடுத்து தேவ பிள்ளையாய் மாற்றி ஊழியரை அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு வச்சிருக்கிறாருன்னா, நீ எங்கேயோ போவதற்காய் அல்ல. நான் ஊழியக்காரருடைய குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவன், ஊழியக்காரனுடைய மகனாய் இருந்தவன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை வாலிப வயதெல்லாம் நான் வீணடித்து விட்டேன். நண்பர்களோடு சேர்ந்து, பொல்லாத கூட்டத்தோடு சேர்ந்து, தேவையில்லாத காரியங்களை செய்து, அவன் ஊழியத்திற்கு வர வேண்டிய நான் எத்தனையோ ஆண்டுகள் உலகத்தின் முன்னே இருந்தேன். அதற்குரியதை நான் அனுபவித்தேன்.
கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிஞ்செடுக்கிறேன் நான் ஊழியனை ஆசைப்பட்டு நினைச்சலா? ஊழியமே வேண்டான்னு ஓடுனேன். இந்த பெந்தேகோஸ்தே வேண்டாம், பிச்சை எடுக்கிற கூட்டம்னு நினைச்சவன், வாழ வழி இல்லாத கூட்டம் நினைச்சவன், வேலை செய்ய கஷ்டப்படுகிற கூட்டம் நினைச்சவன், பைபிளை தூக்கி கம்பிட்டு கூட்டுக்குள்ள வச்சு ஒரு வீடா போய் சோமன்னா 50 ரூபா கொடுப்பாங்க, 100 ரூபா கொடுப்பாங்க. ஐயோ பிச்சைக்கார கூட்டம் நினைச்சவன் கர்த்தர் இன்றைக்கு ஆமென் அதை உயர்வாய் மாற்றி வைத்திருக்கிறார். தேவன் அன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படல, அன்னைக்கு ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. இந்த பகல் வேளையில சொல்லுகிறேன், உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால் உங்களை துரத்துகிற சத்துரு யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த சத்துருவின் மேல் ஜெயத்தை எடுப்பீர்கள், வெற்றியை எடுப்பீர்கள். இனி காலங்கள் தாமதிப்பது இல்லை. துரத்துகிற எதிரியின் ஆமென் ஆமென் சாவை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? தாவீதோட தோத்திரம் ஆமென் போரிட 600 பேர் போனாங்க. 600 பேருடைய குடும்பம் எங்க இருக்கு? சிக்லாக்கில் இருக்கு. அதில் போனவன் தோத்திரம் 200 பேருக்கு பேசோர் ஆட்டங்கரையில் பீச்சல் வந்துட்டு போல இருக்கு. புரிஞ்சிருச்சா? தாவீதோடு தோள் கொடுத்து போக வேண்டியவர்கள், ஊழியனோடு தோள் கொடுத்து போக வேண்டியவர்கள், ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் பேசோர் ஆட்டங்கரையில் போன உடனே விடாய்த்து போய் சோர்ந்து போய் மனம் தளர்ந்து போய் பேசோர் ஆற்றங்கரையில் படுத்துட்டான் 200 பேர். இவன் மொண்டாட்டி பிள்ளைகள்லாம் கிடக்கு, எதிரியின் கையில் கிடக்கு, அமலேக்கின் கையில் கிடக்கு. அப்போ இவன் போனவா வேண்டாமா? ஒரு நாள் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் யுத்தம் நடக்கு. ஆமென் தாவீது ஒவ்வொருத்தரையா வீழ்த்திட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லலாமா? யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, கேப்பு கிடையாது. நம்ம அப்போ போன வச்சோன்னு மெதுவாக போகிறோம், அப்புறம் உங்கள் வீட்டு மாதிரி அப்படி மெதுவாக வரோம், அப்புறம் உட்காந்துரும், அப்புறம் இதில் ஒரு அக்கா இருந்து காணோம் போயிடுச்சு. அதில் வச்சிடலாமா? அப்புறம் நினச்சா வரும் போல இருக்கு, கூட்டம் முடிஞ்சாலும் வந்துருமா இருக்கும் வைங்களா. அங்கே யுத்தத்தில் நோ தண்ணி, நோ 1, நோ 2, நோ ரெஸ்ட். அதில் வச்சிடலாமா? நோ டீ காஃபி ட்ரிங்கிங், நோ. யுத்தம் ஆமென் யுத்த களத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அங்க ஒரு 200 வாலிபர்கள் ஒட்டகத்தின் மேலே ஏறி தப்புறாங்க. 200 400 400 ஆமாவா? 400 ரைட். ஒரு அல்ல சொல்லாமா? இந்த 400 எதிரிகளும் தப்புவதற்கு காரணம் என்ன? இந்த 200 பேர் இந்த பேசோர் ஆற்றங்கரையில் விடாய்த்து போனபடினாலே. புரியுதா புரியலையா? நான் கதையா சொல்லிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. தாவீதோடு தோள் கொடுத்து போக வேண்டிய இவர்கள் பேசோர் ஆற்றங்கரையில் சோர்ந்து போனதுனால இப்போ 600 பேரோட புறப்பட்ட படை 400 பேரோட போகுது. 200 பேர் அங்கே இருக்காங்க. இந்த 200 பேர் அங்கே இருந்ததுனால இங்கே என்ன நடந்துன்னா 400 எதிரிகள் ஒட்டகத்தின் மேலே ஏறி, வசனம் இருக்கு இருக்கா இல்லையா, தப்பினார்கள். அந்த ஒட்டகம் எப்படி போயிருக்கும்? சக்கடா புக்கடா. ஒட்டகம் எப்படிங்க போவோம்? ஒட்டகம் பார்த்துருக்கீங்களா? எல்லாத்துக்கும் இப்படி இப்படி தான் சொல்றீங்க, எதுவும் இப்படி சொன்ன மாதிரி தெரியல. ஒட்டகம் பார்த்துருக்கீங்களா? பார்க்காட்டா வனவிலங்கு ஆலயத்தில் போய் பாருங்க. ஒட்டகம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க லேட் ஆகும். சக்கடா சொல்லுங்க, புக்கடா. ஆனா குதிரைக்கு மேலே யாருன்னா அது ஸ்பீடா போய் இருக்கும். ஆனா இந்த 200 பேரும் சேர்ந்து இவங்க கூட வந்திருந்தாங்கன்னா ஒட்டகத்தையும் ஜோலி முடிச்சு, ஒட்டகத்துக்கு மேலே ஏறினவனையும் ஜோலி முடிச்சு கொண்டு வந்திருக்கலாம். ஆமாவா இல்லையா? அப்படின்னா ஆவிக்குரிய வார்த்தையில் ஒன்று சொல்றேன், நீங்க சோர்ந்து போக போக, நீங்க விடாய்த்து போக 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 அமலேக்கியன் எதிரியை தப்ப விடுகிறீர்கள். புரியல? அழிக்க வேண்டிய எதிரியை நீங்கள் தப்ப விடுகிறீர்கள். எதனால் தப்ப விடுகிறீர்கள்? செபிக்க மறந்து போகிறதுனால், வேத வாசிக்க மறந்து போகிறதுனால். சோர்வு, திங்க சோர்வு இல்ல, வாய்க்கு சோர்வு இல்ல, கைக்கு சோர்வு இல்ல, உற்சாகமா விரசுது. அப்புறம் போய் தூங்க, செபிக்க நேரம் இல்ல. எதிரி ஆமா, நீங்க ஜெபிக்க மறக்க மறக்க எதிரி தப்பி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெயிக்க பிறந்தவர்கள்.
இன்று காண்கிற எகிப்தியனை. தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், வருமானத்திற்கு விரோதமாய், ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் ஆமென் எழும்புகிற எகிப்தியனை இனி நீங்கள் காண்பது இல்லை. கை தட்டி ஆமென் என்று சொல்லி இந்த பகல் வேளையில் சபை ஆர்ப்பரிக்குமானால் எதிரடியான சக்திகள், அவன் எகிப்திய ஆவிகள், பார்வோனின் ஆவிகள் இந்த பகல் வேளையில் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ, கை தட்டுறதை பார்த்தா எனக்கு கோபமா வருது உங்க மேல. சப்பாத்தி கப்பாத்தி எதுவும் பிணைஞ்சு பழக்கமா? நல்லா தட்டலாம் இல்லையா? இப்படி தட்டினா கேட்காதோ? ஹலோ, இங்க இருக்கிற நானு அங்க இருக்கிற ஒரு அண்ணனை கூப்பிடணும்னா, அண்ணே அண்ணே, நமக்கு நம்மளே லூஸ்மா இருக்கா? ஹலோ அண்ணே, யாருப்பா? ஒரு செகண்ட் அண்ணே. ஆமாவா? எதிரிய போடுறதுக்கு அந்த அபிஷேகத்தை உங்க மேல வச்சிருக்காரு. ஃபெவிக்கால் போட்டு ஒட்டிட்டு வந்திருப்பாரு. சபையில இல்ல அவரு. ஃபெவிக்கால் போட்டு ஒட்டிட்டு வருவாரான்னு தெரியாது. கை வந்து ஜாயிண்ட் ஆயிரும். அதுக்குள்ள ரெண்டு எதிரி உள்ள ஏறி உட்கார்ந்துருவான். ஆமென் சொல்லலாமா? நாம் ஜெயிக்க பிறந்தவர்களுங்க. பலனை கொடுத்திருக்கிறாரு, ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு, அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. படனுக்கு சவுல் நிற்கிறான், பெலிஸ்தர் இருக்கிறான். 40 நாள்ல ஒரே சவாலு, சவாலோ சவாலு. ஆனா இந்த தாவீது டவுசர், தாவீது சொல்லுங்க, சின்ன பைய, டவுசர்னா புரியாது போல இருக்கிறவர்களுக்கு. நிக்கரு பாக்குறான், இவன் பாக்குறான், இவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சும்மா இருக்க விடல. எலாய் அவன் கொக்கரித்து கொண்டே இருக்கிறான். எவன்? அவன் தான் மேப்படியான். மேப்படியானா தெளிவா இருக்கிய ஒரு அள்ளி சொல்லலாமா? கோலியாத்து கொக்கரிக்கிறான். சவுலால இருக்க, தாவீதால இருக்க முடியல. படை தளபதி சவுலு. ஆமா, அவர் பெரிய ஹீரோ, சீனியர், சின்சியர். ஹல்லேலூயா. அவன் கோலியாத்து முன்னே வர, இவர் பின்னே போக, அவர் பின்னே போக, இவர் முன்னே வர. 40 நாள். இந்த டவுசர் தண்ணி கொடுக்க வந்தவன், கஞ்சி கொடுக்க வந்தவன். இவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பத்தி எல்லாம், நம்ம அபிஷேகம் பிசாசை நம்ம காலடியில் கொண்டு வர வைக்கும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பாருங்க, அவன் சொல்றான், நான் இந்த பெலிஸ்தியனை என்ன செய்வேன்? சோழிய முடிப்பேன், கொன்றுவேன், தீத்துருவேன். அண்ணன் மருத்துவ, இல்லை நாங்கெல்லாம் மிலிட்ரி, நாங்கெல்லாம் படித்தவங்க, நாங்கெல்லாம் எத்தனை வருஷமா இந்த 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 டீமில் உட்கார்ந்து தின்னு தின்னு அட்டென்ஷன், ஸ்டாண்டர்ட் டீஸ், அட்டென்ஷன். ஆனால் கோலியை தந்தோம்னா பேக்கில் போயிருது. இது எப்போ படிச்சு கொடுத்தாங்கன்னு தெரியல. எதிரியை வீழ்த்தணும்னா எங்கே போகணும்? முன்ன போகணும். ஆமாவா இல்லையா? ஆனால் அட்டென்ஷன் திங்க பேக்கில் போக, அட்டென்ஷன் திங்க பேக்கில் போக. இதை பார்த்து கொண்டிருந்த தாவீதால சும்மா இருக்க முடியல. அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா சும்மா இருக்க முடியாது. அவனை ஏதாவது ஒன்று செய்ய வைக்கும். அபிஷேகம் இருந்தா ஏதாவது ஒன்று நடக்கும். அபிஷேகம் இருந்தா ஏதாவது வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். எடுடா எடுடா கூழாங்கல்ல, சுத்துடா, போறடா. கற்க கசடர கற்ற பின் நிற்க அதற்கு தக. அல்லேலூயா. சுருண்டானா சரிஞ்சானா அவன் பட்டயத்தை எடுத்து அவன் சாப்டர் க்ளோஸ். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சத்துருவை வீழ்த்தும்படியாய் இந்த பகல் வேளையிலே கர்த்தர் உன் மேல ஒரு அபிஷேகத்தை அவர் போடுவாராக. எனக்கு பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, கஷ்டம் இருக்குன்னு சொல்லாத, பிளீஸ் சொல்லாத. அதற்காய் தேவன் உன்னை அழைக்கல, அதற்காய் தேவன் உன்னை தெரிந்து கொள்ளல. நீ கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்டவன், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவன். எதிரியை கண்டு அஞ்சுவதற்காய் அல்ல, எதிரியை போட்டு தள்ளுவதற்காய் கர்த்தர் அதிகாரத்தை உன்மேல வைத்திருக்கிறார், வைத்திருக்கிறார்.
இந்த சபையில் சில ஆவிகள் அழிக்கப்படுது. பயப்படுத்துகிற ஆவிகள், பயறுகிற ஆவிகள். ஐயோ எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகள் சூழ்நிலை. நான் சொல்றேன், கர்த்தர் அதற்காய் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. சவால் விடுகிற சில ஆவிகள் அழியுது. நீ போய் பாரு, நீ ஜெபம் பண்ணி பாரு, கூட்டம் நடத்தி பாரு, நீ அந்த கோயிலுக்கு போய் பாருன்னு சொன்னவங்க மத்தியில் அவன் உன் தலை நிமிர்ந்து நிற்க போகுது. நீ வாழ்ந்திருக்க போகிறாய், நீ சுகித்திருக்க போகிறாய். இப்போ செங்கடல் ரெண்டா பிளக்குது. ஆமேன் ஆமேன். இந்த சேனை, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தரை வழியாய் நடந்து போனார்கள், தண்ணி வழியாய் மிதந்து போனார்கள் அல்ல, தரை வழியாய் நடந்து போனார்கள். அற்புதம் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் நடக்கலாம். உலகம் முழுவதும் நான் போயிட்டு வரேன், இந்தியாவுக்கு வெளியில போறேன், கார்ல பயணம் பண்றேன். எனக்கு லைசன்ஸ் இன்ன வரைக்கும் கிடையாது. 45 வயசு முடிஞ்சு 46 வரப்போகுது. லைசன்ஸ் கிடையாது. போலீஸ் அங்கங்கேயா வண்டி செருக்குது. ஏன் வண்டியை கர்த்தர் மறைச்சிருக்கிறது அவங்கன்னு. ஒரு அள்ளில சொல்லுங்களேன். ஏன் நான் கொழுப்படுத்த லைசன்ஸ் இல்லாமல் இருக்கேன்? எனக்கு லைசன்ஸ் இல்லை, எனக்கு ஒரு கண்ணு தெரியாது. ஒரு அள்ளில சொல்லலாமா? மாவட்டம், பல மாவட்டங்கள் நான் பிரயாணம் பண்ணுறேன். டிரைவர் போட்டு போகல, டிரைவரும் நான் தான், பாஸ்டரும் நான் தான். ஒரு அள்ளில சொல்லுங்களேன். இனி பிப்ரவரி மாதம் சென்னை பட்டணத்துக்கு போகிறேன். டிரைவரும் நான் தான், பாஸ்டரும் நான் தான். ஒரு அள்ளில சொல்லுங்க. நமக்கு டிரைவர் இல்லாமல் இல்லை. சர்ச்சில் ஆட்கள் இருக்கு, விசுவாசி இருக்கு, வான்னா வருவா. ஆனால் என் கூட ஒத்து சேர்ந்து வரைக்க மாட்டான். ஏன்னா அவன் சாப்பிடணும்மா, 1 மணினா பாஸ்டர் பசிக்கும்மா. அப்போ நம்ம புசின்னு சொல்லி நிறுத்தணும். நமக்கு தண்ணியை குடிச்சுக்கிட்டு போவோமே, 2 மணிக்கு சாப்பிட்டுக்கலாமே. அல்ல சொல்லுங்க. திங்கிற கூட்டத்தை அவன் படையோடு சேர்க்கக்கூடாது, படை தோத்துரும். நான் சொல்லுகிறேன், ஆமென். எகிப்தின் ராஜ்யத்தை அழிக்கும்படியாய் தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். உன்னை எதற்காக ஆலயத்தில் வச்சிருக்காரு தெரியுமா? வந்து தூங்கிட்டு போறதுக்கு இல்ல. பாச்சர் சொல்ல சரி பாச்சர், ஆமே நல்ல. சில ஆட்கள் நம்ம ஆட்களுக்கு தூக்கத்தில் அல்லையில கரெக்டா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. தூக்கத்தில் சொல்லக்கூடியது. பெந்தகோஸ் மரங்களாரி நடிக்கிறதுக்கு ஒரு வேலைக்கும் தெரியாது. அது கட்டல அந்நிய பாஷா, டக்கப்பா டிக்கப்பா சிக்கட்டா டக்கடா. ஒரு வேலை சொல்லலாமா? எங்கிருந்து தான் வருமானு தெரியாது. வார்த்தை உள்ள போயிருக்காது. இங்க பாஸ்டர் அல்லேலூயா சொல்லிருப்பார். ஹல்லேலூயா தூங்கிட்டு இருப்பார். ஹல்லேலூயா ரபா கா சாதா ரபா பா. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், வார்த்தை தான் உன்னை வாழ வைக்கும், வார்த்தை தான் உன்னை விடுவிக்கும், வார்த்தை தான் உன்னை பிரகாசிக்க பண்ணும். எல்லாத்துக்கும் எஸ்பிரி உண்டு, இதுக்கு எஸ்பிரி. எத்தனை முறை படிச்சாலும் அது உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். நீ தப்பு பண்ணா அது திருத்தும். ஒரு தப்பு பண்ணிட்டு வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்க. பாவம் செய்தால் நீ சாவாய், பாவத்தின் சம்பளம். அடாடாடா, இந்த வசனம் வந்திருக்கே அப்படின்னு யோசிக்கணும். சே இது நல்லது, அடுத்தது நீ ஆசீர்வாதமா இருப்பாய். பாவம் தான் செஞ்சிருப்ப, வசனம் வச்சிருப்ப, அந்த வசனத்தை ஒதுக்கி வச்சிடுறது. வசனம் அவங்க கூட பேசும். குமுதத்தை படிச்சு பாருங்க, கல்கியை படிச்சு பாருங்க. அதை படித்த உடனே குப்பையில் போட்டுருவோம், இல்லை பேப்பர் கரண்டை கொடுத்துருவோம். எத்தனை முறை பெரிதில்ல பேசுகிற புத்தகம். எத்தனை வருஷம் ஆனாலும் இது பேசிக்கிட்டே இருக்கும். எப்படி பேசும் தெரியுமா? நம்ம மனநிலைக்கு ஏற்றவாறு பேசும். கலங்கும் போது நம்மளை உற்சாகப்படுத்தும், சோர்ந்திருக்கும் போது நம்மளை திடப்படுத்தும், அழும்போது நம்மளை சிரிக்க வைக்கும், இயலாத போது நம்மளை இயல்ந்தவனாய் மாற்றும். அப்படிப்பட்ட வேதத்தை சுமக்கிறதுக்கு நீங்களும் நானும் கொடுத்து வச்ச பாக்கியசாலிகள், பாக்கியவதிகள். வீடு இல்லையே, சொத்து இல்லையே, பணம் இல்லையே, அது இல்லையே, முளவு இல்லையே, மல்லி இல்லையே, சீரகம் இல்லையே, ஃபீல் பண்ணாத. நீ இரு, எல்லாம் ஒன்றை தேடி வரும். எல்லாம் தான் ரேஷன் கடையில் கிடைக்குத, நல்லா வாங்கி திங்கிறது. ஆண்டவருக்கு நன்றி கூட சொல்கிறது கிடையாது. சில ஆட்கள்லாம் சோத்தனம் சொல்கிறதே கிடையாது. பிளைட்டில் வந்தவொடனே ஆத்திரம் தோத்திரம் ஆமே, பிறகு மூச்சு விட முடியாது. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்று காண்கின்ற எகிப்தியனை இனிமேல் நீங்க காண்பது இல்லை. இந்த எகிப்தியன் யாரு? ஒடுக்கிறவன். சொல்லுங்க, ஒடுக்கிறவன். ரெண்டாவது என்னது? அழிக்கிறவன். மூணாவது
துரத்துகிறவன். அடுத்த முறை வரும்போது கேட்பேன், நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மோதிரம் தரமாட்டேன். ஒரு அலையில சொல்லலாமா? ஒரு அலையில சொல்லலாமா? உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேதாகமும் நான் தருவேன். ஆமாவா? அதுதான் எங்களுக்கு கொடுக்க முடியும். எங்களுக்கு வெண்ணுமில்லை பொன்னியுமில்லை, எங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு நசராக இயேசு நாமத்தை எழும்பி நட, பிச்சைக்கார பையில ரோட்டில் இருக்காத, ஆலயத்துக்கு உள்ளவா. ஹலோ, நீங்கள் ரோட்டில் இருக்கிறவனை உள்ளே கொண்டு வருகிற நாட்கள். உள்ளே இருக்கிறால ரோட்டு கொண்டு போயிடாத. சில ஆட்கள் அப்படி ஒளிஞ்சிவாங்க. ஐயோ, இந்த சர்ச்சு வேண்டாங்க, இங்கே பார்த்துரு. ஹலோ, உருப்படவே மாட்டேங்கிறேன். என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? ஒன்றை சொல்லலக்கா. அப்படி ஒளிஞ்சிறவங்கள அவங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க, அவங்க குடும்பமும் நல்லா இருக்காது. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? மாவன ஆமன் சொல்லலாமே. நீங்கள் ஆமேன் சொன்னால் உங்களுக்கு கள்ளம் இல்லை, கபடி இல்லை, வாது இல்லை, சூது இல்லை, நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஆமேன் சொல்ல என்ன நினைப்பேன்? ஓஹோ, இவங்க ஒருவேளை அப்படி செய்வாங்களோ. அல்லது சொல்லலாமா? இந்த ஊழியத்தில் அநேக ஆத்துமாக்களை நீங்கள் கொண்டு வரணும். இந்த ஊழியம் உங்களால் கட்டப்படணும். என்னால் இந்த ஊழியம் கட்டப்படும் சொல்கிறவங்களாம் எளிமையில் இல்லைங்க பார்ப்போம். என்னால் இந்த ஊழியம் கட்டப்படும். அழிக்க நினைக்கிற எதிரியின் கூட்டம் அழிக்கப்படுகிறது. துரத்தப்படுகிற எகிப்தின் கூட்டம் துரத்தப்படுகிறது. இந்த பகல் வேளையில் கர்த்தர் ஜெயத்தை தரப்போகிறார், வெற்றியை தரப்போகிறார். ஆமென். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழப் போகிறீர்கள். நன்றாக கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உடா ரபா ஷம்பா ரிகாமா பாபா ரீபாகா சந்தாராபா. கை தட்டுங்கன்னு சொன்ன மாத்திரத்திலே நல்ல கை தட்டுங்க. ஒரு அபிஷேகம் உங்க மேல இறங்கி வர போகிறது. ஒரு வல்லமை இறங்கி வர போகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்க வர போகிறது. ஒரு அக்கினி உங்க மேல போடப்பட. கமான், கையை தட்டி ரிகபாபா ஷபலபரபலபா. சிலர் மேலே கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. சிலர் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ரிகமகன சந்தரபபபபா. அழிக்க நினைக்கிற சத்துருவின் முன்பாய் நீ எழும்பி நிற்க போகிறாய். நீ பிரகாசிக்க போகிறாய். நீ கனி கொடுக்க போகிறாய். நீ தலை நிமிர்ந்து நிற்க போகிறாய். கர்த்தர் உன்னை வாழ வைக்கிறார். இன்று காண்கிற எகிப்தியரை நீ இனி காண்பதில்லை. இன்று காண்கிற எகிப்தியரை இனி நீ காண்பது இல்லை. இன்று காண்கிற எகிப்தியரை. ஒரு சில குடும்பங்களுக்குள்ளே சவால்களின் ஆவிகள். கர்த்தரை ஆராதிக்கிறதுனால பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. இந்த நாளில் அவைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. இந்த நாளில் அவைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுகிறார். கர்த்தர் வெற்றியை கட்டளையிடுகிறார். கர்த்தர் அமைதியை கட்டளையிடுகிறார். நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். நல்ல கைகளை தட்டி. ஓ ரபா கர சந்தரா பாபா. ஓ ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் நல்ல கையை தட்டி சொல்ல. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். சொல்லுங்க. உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஆமென் ஆமென்.
கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தருடைய அக்கினி உங்க மேல போடப்படுகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல போடப்படுகிறது. இந்த பகல் வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்க வாழ்க்கையில இழந்து போன சில நன்மைகளை, இழந்து போன ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்க கையில கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேங்கிறாரு. நல்ல கை தட்டி. குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாற போகிறது. கர்த்தர் இந்த பகல் வேளையிலே அப்படிப்பட்ட நன்மையை, அப்படிப்பட்ட அற்புதத்தை இந்த பகல் வேளையிலே கர்த்தர் செய்கிறபடினாலே உங்களை துரத்துகிற, உங்களை அழிக்க நினைக்கிற, ஆமென், உங்களை விரட்டுகிற, ஆமென், உங்களுடைய எல்லா கிரியைகளையும் இந்த பகல் வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் முற்றிலுமாய் ஜெயத்தை, வெற்றியை அவர் கட்டளையிட போதுமானவர். ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்களோடு பேசப்பட்டிருக்கிறது. சிலருடைய குடும்பங்களுக்குள் இருக்கிற சில பிரிவினையின் ஆவிகள் இந்த பகல் வேளையில வெளியேறுது. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பிரிப்பதற்காக உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் வீடு கர்த்தரால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். உங்க வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த திருச்சபை வளரப்போகிறது. இந்த திருச்சபைக்கு விரோதமாய் பல சவால்கள், ஊழியத்திற்கு விரோதமாய் பல சவால்கள். இந்த சவாலின் நடுவிலே ஆமென் இந்த ஊழியம் பிரகாசிக்க போகிறது. இந்த ஊழியம் வளர போகிறது. ஆமென். இஸ்ரவேல் ஜனத்தை அழிக்க நினைத்த, ஒடுக்க நினைத்த அந்த எகிப்திய ஆவிகள் அழிந்தது போல இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி, ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அருமையான வார்த்தை ஆண்டவராகிய தேவன் கொடுத்தா எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்தது. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய நன்மைகளை செயல்படுத்துவார். அல்லேலூயா. சபையை குறித்த தரிசனங்களே என்ன பண்ண உங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். எல்லா ஊழியருக்கு நேராக என்ன பண்ண கரங்களை நீட்டுவோமா. அன்பின் ஆண்டவராகிய கர்த்தாவே, ஊழியருடைய பிரயாணங்களிலே கர்த்தருடைய வல்லமை அதிகமாய் காணப்படட்டும். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனைவி பிள்ளைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறேன். சபையினுடைய காரியங்களை எடுத்து சொல்லி புரிய வைத்து ஆண்டவரே சபையை திருப்திப்படுத்தினீரே, உமக்கு நன்றி. என் தேவனாகிய கர்த்தாவே, இவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. அநேக பேரை குணமாக்கட்டும். ஆண்டவரே, வாயிலிருந்து புறப்படுகிற வல்லமையுள்ள வார்த்தை அநேக பேரை உயிர் மீட்சி அடைய வைக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகமும் பலனும் ஆரோக்கியமும் அதிகமாய் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காய் நன்றி. இது உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்தில் அக்கிரமம் நிறைந்த உலகத்தில், அநியாயங்கள் நிறைந்த உலகத்தில் உம்முடைய பிள்ளைகள் படுகிற பாடுகள், வேதனைகள் அதிகம். ஆண்டவரே, எதிர்த்து நின்று கோலியாத்தை வீழ்த்துவதற்கு கிருபை செய்வீராக. எதிர்த்து நின்று ஆண்டவரே யுத்தத்திலே சிறந்த நபர்களாக மாற்றுவீராக. ஆண்டவரை சிறந்த குதிரைகளாய் வீரமுடன் செயல்படுவதற்கு இவருக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரை யூதகுல ராஜ சிங்கம் இவர்களோடு வெற்றி சிறக்க பண்ணி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரை எழும்பி நிற்கத்தக்கதாக கிருபை செய்வீராக. கர்த்தருக்கென்று இவர்களை பிரித்தெடுத்ததற்காக நன்றி. இன்னும் சத்தியத்திலே நிலைத்து நிற்க, இன்னும் சத்தியத்தை அறிக ஆண்டவரை கிருபை செய்வீராக. வல்லத்த நன்மைகளை உண்டு பண்ணுவீராக. ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் என்றென்றைக்கும் இன்றைய நாள் முதற்கொண்டு இவர்களோடு காணப்படுவதாக. எல்லாம் வல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.